யுஏபிஏல கைது பண்றதுக்கு என்ன காரணம்லாம் வச்சிருக்காங்க பாருங்களேன். அத்ராஸ் என்ற ஒரு பகுதியில் ஒரு பெண்மணியை பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க. இதுக்கு செய்தி சேகரிக்கிறதுக்காக போன பத்திரிகையாளர் தான் சித்தி காப்பான். உத்தரப்பிரதேசத்துக்குள்ள நீ எப்படி செய்தி சேகரிக்க வந்த? இது தேச விரோத செயல். ஒரு பத்திரிகைக்காரன் வேற என்னையா செய்யணும்? ஒரு தேசத்துல ஒரு விஷயம் நடக்கிறது என்று சொன்னால், இங்க இருந்து பாலஸ்தீன் போனீங்களே, இங்க இருந்து இஸ்ரேல் போனீர்களே, போர் நடக்கிறது, தாக்குதல் நடக்கிறது என்று அப்பப்போ நியூஸ் அனுப்புனீங்களே, ஏன் போனீங்க? பத்திரிகையாளர்கள் வேலை அதுதான். எங்க ஆர்ப்பாட்டம் நடக்குது, எங்க போராட்டம் நடக்குது, எங்க பிரச்சனை நடக்குது, எங்க எது நடக்கிறதோ அதை மக்களுக்கு கொண்டு வருவதற்கு தான் பத்திரிகையாளர்கள். அத்ராஸ்ல ஒரு பாலியல் குற்றவாளி அவன் தண்டிக்கப்பட வேண்டும், அந்த செய்தி மக்களுக்கு கொண்டு வந்ததற்காக சித்திக் காப்பன் மீது யுஏபிஏ சட்டத்தின் கீழே கைது செய்கிறார்கள். 2 ஆண்டுகள் சிறைச்சாலையிலே இருந்தார். அவர் ஒரு பத்திரிகை மன்றத்துடைய தலைவர், கேரளாவை சார்ந்தவர். அவருக்காக அரசே போய் வாதிட்டு அவ்வளவு பெரிய உயர் பொதுப்பில் உள்ளவர் கூட யுஏபிஏல கைது செய்யறாங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியிலே எது ஜனநாயகம் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே மார்க்கம் சம்பந்தமான பிரச்சாரங்களை தொடர்ச்சியாக நாம் செய்து வருகின்றோம். அது குறித்த விழிப்புணர்வுகளை பெற்று வரக்கூடிய நமக்கு தற்போது சமூகம் சார்ந்த செய்திகளையும் அறிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிற காரணத்தினால் எது ஜனநாயகம் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதை பொதுவாக நாம் மக்களிடத்தில் கேட்டோம் என்று சொன்னால், ஜனநாயகத்திற்கு நிறைய அளவுகோல்களை, நிறைய விளக்கங்களை சொன்னால் கூட ஒரு வார்த்தையில் சொல்வதென்று சொன்னால், ஆட்சியாளர்களை மக்களே தேர்ந்தெடுப்பதுதான் ஜனநாயகம் என்று சொல்லுவாங்க. ஒரு மன்னராட்சி நடக்கக்கூடிய இடத்துல மன்னரை தேர்ந்தெடுக்க முடியாது, அது வாரிசு அடிப்படையில் மன்னராட்சி இருக்கும். சர்வாதிகாரிகள் ஆட்சி செய்யக்கூடிய இடத்துல அடுத்த கட்ட தேர்தல்கள் நடக்காது, மக்கள் தேர்வு செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்காது. இதே போன்றுதான் இராணுவ ஆட்சி நடைபெறக்கூடிய இடங்கள், இதே போன்றுதான் பிரபுத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆட்சி நடைபெறக்கூடிய இடங்களில் எல்லாம் இருக்கும். ஜனநாயகம் என்று சொன்னால் மக்களால் ஆட்சியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவது என்று விளங்கி வைத்திருக்கக்கூடிய நாம் இந்த ஜனநாயகத்தை எப்படி புரிந்திருக்கிறோம் என்று சொன்னால், 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாம் தேர்தலிலே ஒருவருக்கு போய் ஒரு பட்டனை அழுத்திவிட்டு வந்து விட்டோம் என்று சொன்னால் இதுதான் ஜனநாயகம். ஜனங்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஆட்சியாளர்கள் வருகிறார்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஜனநாயகத்துடைய அடிப்படை தூண்கள் 4. இதை இந்த நாட்டினுடைய குடிமக்களாக இருக்கக்கூடிய, குறிப்பாக இந்த தேசத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிற, இந்த தேசத்தை அதிகம் நேசிக்கின்ற இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் அறிந்து வைத்திருப்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஜனநாயகம்னா என்ன? லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷரி, மீடியா, மொத்தம் 4 பில்லர். இந்த 4 தூண்களைத்தான் ஜனநாயகத்துடைய அடிப்படையாக சொல்லித் தருகிறார்கள். லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொன்னோம்னா, இங்கே பாராளுமன்றம், சட்டமன்றம்லாம் இருக்குல்ல, இவர்களெல்லாம் சட்டத்தை உருவாக்கக்கூடிய இடத்தில் உள்ளவர்கள். புதிய சட்டங்களை உருவாக்கக்கூடியது ஜனநாயக அடிப்படையிலே நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக அது ஒரு பில்லர். அடுத்த பில்லர் எக்ஸிக்யூட்டிவ். அந்த பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அந்த இயற்றப்பட்ட அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய நிர்வாகிகளாக இருப்பார்கள். இது 2வது பில்லர். 3வது பில்லர் ஜுடிஷரி. இந்த சட்டத்தின்படி நடக்கக்கூடிய இந்த ஆட்சியிலே ஏதாவது தவறு வந்தது என்று சொன்னால் அதை சரி செய்யக்கூடிய நீதிமன்றம். 4வது தூணாக, 4வது பில்லராக சொல்லக்கூடியது ஊடகம், மீடியா. இதில் எங்கெல்லாம் மிஸ்டேக் நடக்கிறதோ அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக உள்ள ஒரு ஊடகம் தான் மீடியா என்பது. இந்த 4மே ஜனநாயகத்துடைய அடிப்படை தூண்கள். எனக்கு வழங்கப்பட்ட நேரத்தில் இந்த 4 என்னால் விரிவாக பேச முடியுமான்னு தெரியல. இந்த ஜனநாயகத்துடைய இந்த 4 தூண்களை பற்றி, அதனுடைய பயன்கள் என்ன, இது மக்களுக்கு எந்த அளவிற்கு பயன்பெறும் என்பதை எல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்க கடமைப்பட்டு இருக்கிறோம்.
இதில் நாம் முதல்ல எடுத்தோம் என்று சொன்னால் லெஜிஸ்லேச்சர் என்று சொல்லக்கூடிய சட்டங்களை உருவாக்கக்கூடிய பாராளுமன்றம் இருக்கிறது, சட்டமன்றங்கள் இருக்கிறதுல இதை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் புரிந்து கொள்வதற்கு இந்தியாவில் பாசிச சக்திகள் இருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சித்தாந்தத்திற்கு சொந்தக்காரர்கள். அவங்க என்ன பண்றாங்கனாக்கா, இந்தியாவில் இந்துக்களும் முஸ்லிம்களும் மத மோதலிலே இருவரும் பிளவுபட்டு நிற்க வேண்டும் என்பதற்காக 1924 இருந்து இந்தியாவிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் 1990 இந்த கடந்த வரலாறை எல்லாம் நீங்கள் நினைவுபடுத்தினீர்கள் என்று சொன்னால், சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடியது என்ன, அதனால் நமக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். 1990 இந்தியாவில் ரத யாத்திரை என்ற பெயரில் பாஜகவுடைய அப்பொழுது முக்கிய தலைவராக இருந்த எல்கே அத்வானி தலைமையிலே ஒரு ஊர்வலம் செல்கிறது. இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், 450 ஆண்டு காலங்கள் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்த இறையில்லமாக இருந்த பாபர் மசூதியை இடிப்பதற்காக, கரசேவை செய்வதற்காக, மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதற்காக இந்த ரத யாத்திரை நடக்கிறது. இந்த ரத யாத்திரை ரத்த யாத்திரையாக மாறி இந்தியா முழுக்க ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கலவரத்தின் மூலமாக கொலை செய்யப்படுகிறார்கள். அப்பொழுது இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் இப்படி ஒரு அநியாயம், அக்கிரமம் நடக்கிறது, இது இனி நடக்கக்கூடாது என்பதற்காக வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் 1991 என்ற பெயரிலே பாராளுமன்றத்திலே ஒரு சட்டத்தை இயற்றுகிறார்கள். பாபர் மசூதி இவ்வளவு பெரிய பிரச்சனையை சந்திக்குது, இந்த மசூதியை தவிர்த்து வேற எந்த வழிபாட்டு தலத்தையும் மதத்தின் பெயரால் இனிமேல் யாரும் எந்த கயவர்களும் வந்து உரிமை கொண்டாடக்கூடாது. 1947 இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னால் ஒரு கோயில் கோயிலாக இருந்தது என்று சொன்னால் இப்பொழுதும் அது கோயிலாக தொடரும். ஒரு சர்ச் இருந்தது என்று சொன்னால் அது சர்ச்சாக தொடரும். ஒரு மசூதி இருந்தது என்று சொன்னால் அது மசூதியாக தொடரும் என்ற ஒரு பாதுகாப்பு சட்டத்தை 1991 என்ற பெயரிலே பாராளுமன்றத்திலே உருவாக்குகிறார்கள். இதுதான் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம், ஜனநாயகத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்பொழுது சமீப காலமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதே பாராளுமன்றத்திலே சட்டம் இயற்றப்படுகிறது. என்னென்ன சட்டம்லாம் இயற்றுகிறார்கள்? முத்தலாக் தடை சட்டம். முஸ்லிம் பெண்கள் எல்லாம் கண்ணீர் சிந்துகிறார்கள். சொல்றவர் யாரு? திருவாளர் நரேந்திர மோடி, இந்தியாவுடைய பிரதமர். முஸ்லிம் பெண்கள் எல்லாம் கண்ணீர் சிந்துவதற்கு ரொம்ப கவலைப்பட்டு முத்தலாக் தடை சட்டத்தை பாராளுமன்றத்திலே கொண்டு வருகிறார். காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து 370 நீக்கம். ஏன்பா காஷ்மீருக்கு மட்டும்தான் இந்த மாநிலத்தில் சிறப்பு அந்தஸ்து இருக்கிறா? இந்த தேசத்தில் இல்லை, நிறைய மாநிலத்துக்கு இருக்கு. ஏன் காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்தை மட்டும் நீக்கிறீங்க? அதில் முஸ்லீம்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியுமா நாங்கள் பார்க்குறோம் என்பதற்காக காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து நீக்கும். சட்டத்தை எப்படி இயற்றுகிறார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பொது சிவில் சட்டம், சிஏஏ சட்டம், வக்ஃபு திருத்த சட்டம், இவர்கள் திருத்தக்கூடிய எல்லா சட்டங்களையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இங்கு கூடியிருக்கக்கூடிய சிறுபான்மை சமுதாயமாக இருக்கக்கூடிய முஸ்லீம்களை குறிவைத்து கொண்டு வரப்பட்ட சட்டங்கள், முஸ்லீம்களை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள். எது ஜனநாயகம்? மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் மக்களுக்கு செயல்படுவதற்கு பேர் ஜனநாயகம். ஆனால் நம்முடைய தேசத்தில் என்ன நடக்கிறது? இதுக்கு மாற்றமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நம்ம பார்க்கிறோம். சரி, நாடாளுமன்றத்தில் இப்படி சட்டங்களை மாத்துறாங்க, எதிர்கட்சி பேச முடியுமா? பேசக்கூடிய நிலை இப்போ இருக்கிறதா? எதிர்கட்சி சொல்றாங்க நாங்க பேசணும். என்ன பேசணும்? பிரதமர் மோடி அவர்கள் மணிப்பூரில் மிகப்பெரிய கலவரம் நடக்கிறது, அதை போய் பார்க்கவில்லை, அந்த மக்களை விசாரிக்கவில்லை, அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யவில்லை, மணிப்பூர் குறித்து நாங்கள் விவாதிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதானியுடைய ஊழல் பத்திரிகைகளிலே வெளிவந்திருக்கிறது, அந்த ஊழலை குறித்து நாங்கள் பேச வேண்டும் என்று சொல்கிறார்கள். பெஹல்காம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியிலே பாகிஸ்தான் நாட்டு தீவிரவாதிகள் உள்ளே புகுந்து தாக்குதல் நடத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். இந்தியாவுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்கிறது, நாங்கள் பாராளுமன்றத்திலே விவாதிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள்.
எஸ்ஐஆர்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறீங்க. ஏற்கனவே எல்லா இடத்துலையும் வாக்கு திருட்டு நடக்குது, இது அதுக்கு மேலே மோசடியான ஒரு திருட்டு, அதை குறித்து பேச வேண்டும் என்று கேட்கிறார்கள். இப்படி நிறைய பட்டியல் போகிட்டே இருக்கு. நாங்கள் பேசணும், எங்களுக்கு பேச அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி கேட்கும்போது இப்போ ஆளக்கூடிய பாசிச பாஜகவினர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், வந்தே மாதரம் குறித்து ஒரு நாள் முழுக்க பல மணி நேரம் விவாதம் செய்வதற்கு அதை நாங்கள் முன்வைக்கிறோம். பிரியங்கா காந்தி தெளிவாக சொன்னாங்க, அம்மா நீ வந்தே மாதரத்தை பற்றி பேசணும்னு வைக்கிற, பேசுவோம், எவ்வளவு பேசணுமோ அவ்வளவு விளக்கமாக விரிவாக பேசுவோம். இதை பேசி முடித்ததற்கு பிறகாவது இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து, இந்த நாட்டு மக்களுடைய நலன் குறித்து, இந்த நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய தேவைகள் குறித்து பேசுவியா, அதற்கு நேரம் ஒதுக்கப்படுமா என்று கேட்டால் வந்தே மாதரத்திலே மூழ்கி கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். இது கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்க. மக்கள் எல்லாம் நினைக்கிறாங்க மக்கள் நாயகர்கள் நம்ம தான் எல்லாரும் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கிறோம் நினைக்கிறோம். இன்னைக்கு பாஜக எல்லா இடங்களிலும் தன்னுடைய ஆட்சியை விரிவாக்கம் செய்து கொண்டே செல்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா சொல்றாங்க? அமித்ஷா என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல் சாணக்கியன் எங்களிடத்தில் இருக்கிறார். அவருடைய அந்த அறிவு திறமை காரணமாக நாங்கள் பல மாநிலங்களிலே ஆட்சியை பிடித்திருக்கிறோம். அடுத்து இன்னும் 25 ஆண்டுகளுக்கு எங்களை எதுவுமே செய்ய முடியாத அளவிற்கு அமித்ஷா திட்டங்களை வைத்திருக்கிறார். என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு, அமித்ஷா என்ன பண்ணாரு, என்னென்னலாம் நடந்திருக்கிறது என்ற சில விஷயங்களை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு வெளிப்படையாக தெரியக்கூடியது என்னன்னா, இவிஎம் மூலமாக மோசடி செய்து ஆட்சிக்கு வருகிறார்கள். இப்போ எஸ்ஐஆர் வாக்கு திருட்டு, ஓட் சோரி என்று ராகுல் காந்தி சொன்னார்ல, ஓட்டுகளை திருட்டி ஆட்சிக்கு வராங்க. இது வெளிப்படையாக இப்போ தெரியுது. இதற்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அமித்ஷா என்ன பண்ணியிருக்கிறார்னா, இந்த உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுறது, இந்த ஊறு விளைக்கிறது, நம்பிக்கை மோசடி செய்கிறது, காலவாரி விடுறது, ஏறி வந்த ஏனியை எட்டி உதைக்கிறது, இப்படி பல தமிழில் நிறைய சொல்லுவாங்கல்ல, இது எல்லாமே ஒரு வார்த்தை பேசாம அமித்ஷாக்கு எல்லாமே பொருந்தும். உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா கடந்த காலங்களில் எப்படி ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஆட்சி கட்டிலில் போய் அந்த பாஜகவை அமர வைத்திருக்கிறார் என்ற வரலாற்று நிகழ்வுகளை நீங்கள் திருப்பி படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதாவது ஒட்டு மொத்தமாக அந்த கிரிமினல் மைண்ட், எந்த அரசியல் தலைவர்களும் இப்படி சிந்திக்கவே மாட்டாங்க. அப்படியான ஒரு சிந்தனையிலே இவ்வளவு நாள் ஆட்சி கட்டிலில் அமர வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். உதாரணத்துக்கு 1-2 சொல்லணும்னா, கர்நாடகாவில் 2018 எலெக்ஷன் நடக்குது. அதில் காங்கிரஸ் ஜேடிஎஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், பிஜேபி 104 இடங்களை வெற்றி பெற்று விட்டது, காங்கிரஸ் 80, ஜேடிஎஸ் 37 இடம். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் என்று பேசுகிற அந்த நேரத்தில் பாஜக என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஜேடிஎஸ்ல உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களை குதிரை பேரம் பேசி, அரசியல் சாணக்கியன் என்று சொன்னார்கள், என்ன சாணக்கியத்தனம் என்று சொன்னால் குதிரை பேரம் பேசி இருக்கிறார். என்ன குதிரை பேரம்? 100 கோடி ரூபாய் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு நான் தருகிறேன். யார் சொன்னா இத? ஏதோ தௌஹீத் ஜமாத் மேடையில் மாநில செயலாளர் பேசும்போது சொன்னாருன்னு சொல்லி வந்திருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகள் நோட் பண்ணி வச்சிடாதீங்க. இதை நம்ம சொல்லலை. இப்போ பாஜகவோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய, அப்பொழுது இதே காரணத்திற்காக உங்களோடு கட்சியில் இணைய மாட்டேன் என்று சொன்ன குமாரசாமி சொல்லி இருக்கிறார். என் கட்சியில் உள்ள எல்லாரையுமே 100 கோடி ரூபாய்க்கு விலை பேசுறாங்க, அதற்கு நான் வழிவிட மாட்டேன் என்று அப்பொழுது பேசினார். அதுக்கப்புறம் எல்லா கட்சிக்காரங்களும் மாறுவாங்க. ஏன் மாறினாங்கன்னு இல்லைன்னா ஒன்றுன்னா பின்னாடி சொல்கிறேன். 2018 ஆட்சியில் அமர்ந்த பிறகு 14 காங்கிரஸ் உறுப்பினர்களும் 3 ஜேடிஎஸ் உறுப்பினர்களும் கட்சி மாறி பாஜகவுக்கு போறாங்க. ஒரு கட்சியில் ஒரு சின்னத்தை வாங்கி தேர்தலில் நின்று வெற்றி பெற்று விட்டு இங்கிருந்து அவங்கள சொகுசு பங்களா என்று சொல்லக்கூடிய ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அங்கே போய் விலை பேசப்பட்டு கட்சி மாறுகிறார்கள், அங்கு ஆட்சி கவிழ்கிறது. அதற்கு பிறகு எடியூரப்பா அங்கே முதலமைச்சராக மாறுறார்.
மும்பைக்கு போனது, மும்பை ஹோட்டலில், நட்சத்திர ஹோட்டல்களில் இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கினதையெல்லாம் பத்திரிகையாளர்கள் செய்திகளாக வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய ஒன்றை நம்ம பார்க்கணும். அதே போல் எடுத்தீர்கள் என்று சொன்னால் மத்திய பிரதேசத்தில் 2018 காங்கிரஸ் கட்சி 114 இடங்களை பெற்று வெற்றி பெறுகிறது. அங்கே ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னும் 2 எம்எல்ஏ இருந்தால் போதும். 116 இருந்தால் அவர்கள் ஆட்சியில் அமர்ந்து விடலாம். 7 பேர் வேறொரு கட்சியில் உள்ளவர்கள் காங்கிரஸுக்கு ஆதரவு தரக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே காங்கிரஸ் மத்திய பிரதேசத்தில் ஆட்சி அமைக்கிறது. ஆட்சி அமைத்ததுக்கு பிறகு நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஜோதிராதித்ய சிந்தியா தலைமையில் 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கிருந்து வெளியேறி பாஜகவில் போய் சேருகிறார்கள். நான் முதல்ல சொன்னல, அது ஞாபகம் வச்சுக்கிட்டே வாங்க. குமாரசாமி சொன்னார் 100 கோடி ரூபாய் என் கட்சி உறுப்பினர்களுக்கு வேலை பேசப்பட்டுச்சு. இது அதுக்கப்புறம் டெல்லி முதல்வராக இருந்த கெஜ்ரிவாலும் சொன்னார் அவருடைய கட்சியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் 100 கோடி ரூபாய் வேலை பேசப்பட்டதாக. எல்லாம் பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்தி. ஏதோ தௌஹீத் ஜமாத் சொன்ன கருத்து கிடையாது. பேசி அதுக்கப்புறம் 22 பேர் அங்கு கட்சி மாறுகிறார்கள். மத்திய பிரதேசத்திலையும் அதற்கு பிறகு பாஜக ஆட்சி கட்டிலையும் அமர்கிறது. கோவாவில் இதெல்லாம் நடக்கிறது தெரியதானே செய்யுது. காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க, சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும், கோயிலுக்கு நம்பிக்கை வச்சுருக்கிறவங்க இருப்பாங்க, சர்ச்சுக்கு போகிற நம்பிக்கையில் உள்ளவங்க இருப்பாங்க, மசூதிக்கு போகிற நம்பிக்கையில் உள்ளவங்க இருப்பாங்க, எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும் 3 இடத்துக்கும் கூட்டு போய் காங்கிரஸ் சத்தியம் வாங்குறாங்க. தேர்தலுக்கு பிறகு நாங்கள் கட்சி மாற மாட்டோம், கட்சி தாவல் சட்டம்னு ஒன்று இருக்கு பத்திரமா இருக்கு. அவங்க போய் எல்லா இடத்துலையும் நாங்கள் கட்சி மாற மாட்டோம் என்று சத்தியம் வாங்குறாங்க. 2020 தேர்தலுக்கு பிறகு 8 காங்கிரஸ்காரங்க கட்சி மாறி போயிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி நான் ஒவ்வொன்றா விளக்கணும்னா, அருணாச்சல பிரதேசத்தில் 2016 நடந்த எலெக்ஷன், உத்தரகாண்டில் 2016 நடந்த எலெக்ஷன், மணிப்பூரில் 2017 நடந்த எலெக்ஷன். காங்கிரஸ் அதிகமான இடங்களை பெற்று வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே எங்களுக்கு ஆட்சி கட்டில் நாங்கள் அமர்வதற்கு பதவி பிரமாணம் செய்து வையுங்கள் என்று ஆளுநரை கேட்கின்ற போது அதற்கு ஆளுநர் அப்போது அனுமதி தராமல் காக்க வைத்து அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள்லாம் இருக்கிறது. புதுச்சேரியில், பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுச்சேரியில் நடந்த எலெக்ஷன், பீகாரில் பல கட்ட தேர்தல்கள், இதெல்லாம் நம்ம பேசணும்னா நிறைய நேரம் வேணும். பல்டி பாபு என்று சொல்லக்கூடிய நிதிஷ்குமார் தலைமையில் தான் இன்னைக்கு அங்கே ஆட்சிகள் நடைபெறக்கூடியதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்படி தில்லு முள்ளுகள் செய்து காலவாரி விட்டு உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணி என்னென்னலாம் செய்து ஆட்சி கட்டில் அமர்ந்தவங்க இவங்க. இந்த உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுறதுன்னு வாங்கல்ல, காலவாரி விடுறது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மகாராஷ்டிராவுடைய அரசியலை பரட்டி பார்க்கணும். மும்பை இருக்குல்ல மகாராஷ்டிரா, அந்த பகுதியில் சிவசேனா என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சி தான் அங்கே வலிமையான கட்சியாக இருந்தது. இது தமிழகத்துக்கு ரொம்ப தேவையான ஒன்று. ஏன்னா அந்த அதிமுகன்னு ஒரு கட்சி இப்போ நமக்கு இருக்குல்ல கண்ணு முன்னாடி, இது எவ்வளவு நாள் இருக்குன்னு தெரியல. இப்போவே 4 கூறா பிரித்து வச்சிருக்கிறாங்க. மகாராஷ்டிராவில் சிவசேனா என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சி இருந்தது. பாஜக என்ன பண்ணுறாங்க, அவங்களோட கூட்டணி அமைத்து கூட்டணியோடு அங்கே ஆட்சி நடைபெறுகிறது. சிவசேனாவுடைய உத்தவ் தாக்கரே தான் அங்கே முதல்வராக இருக்கிறார். இது கொஞ்சம் அந்த வரலாற்றை பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஃப்ராடுத்தனமும் அவ்வளவு ஏமாற்றமும், இந்த முதுகலை குத்துறது என்னென்ன பண்புகள் இருக்க எல்லாத்தையும் செய்திருக்கிறார்கள். சிவசேனாவில் ஆட்சி செய்ய நடந்துட்டு இருக்கிற போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏக்நாத் சிண்டே என்று சொல்லக்கூடிய சிவசேனாவில் உள்ள ஒரு தலைவரை வேலை பேசுகிறாங்க. உனக்கு முதல்வர் பொறுப்பை கொடுப்போம், நீ என்ன பண்ணு, எம்எல்ஏக்களை கழட்டு, அந்த வேலையெல்லாம் நடந்ததை பார்த்த உடனே உத்தவ் தாக்கரே என்ன பண்ணிட்டார்னா, உப்சரா என்சிபி என்று சொல்லக்கூடிய தேசியவாத காங்கிரஸோடு போய் கூட்டணி வைத்து அவர் முதல்வர் பொறுப்புக்கு போயிட்டார். இவன் என்ன பண்ணுறான், ஏற்கனவே சிவசேனாவை 2 உடைச்சாச்சு. ஒரு பக்கம் உத்தவ் தாக்கரே, இன்னொரு பக்கம் ஏக்நாத் சிண்டே. ஏக்நாத் சிண்டே சிவசேனாவா, உத்தவ் தாக்கரே சிவசேனாவா, இது பிரச்சனை போகுது. தேர்தல் ஆணையம் இருக்குல்ல, எல்லாமே இன்னைக்கு நம்ம அமித்ஷா கையில் தான் இருக்கு, திருவாளர் மோடி கையில் தான் இருக்கு. இடி, சிபிஐ, ஐடி, தேர்தல் ஆணையம் இருக்கக்கூடிய எல்லா அரசு நிர்வாகத்தையும் கையில் வைத்துக்கொண்டு என்னென்ன சித்து வேலைகள் செய்கிறார்கள் என்று சொன்னால், அவன் வாழையடி வாழையாக சிவசேனா கட்சியை நடத்திட்டு வரான். ஏக்நாத் சிண்டே தான் ஒரிஜினல் சிவசேனா என்று தேர்தல் ஆணையம் சொல்கிறது. அதுக்கப்புறம் இவங்க தேசியவாத காங்கிரஸோடு சேர்ந்துட்டாங்கல்ல. இந்த ஆட்சி போகும்போது ஏற்கனவே சிவசேனாவை 2 உடைச்சாச்சு. இப்போ தேசியவாத காங்கிரஸ் உள்ளே போய் சேர்ந்துருக்கிறது.
சரத்பவார் அஜித் பவார் முக்கிய தலைவர்கள். சரத்பவாருடைய அண்ணன் பையன் தான் அஜித் பவார். என்ன பண்ணுறாங்கன்னா, அஜித் பவார் மேலே 70,000 கோடி ஊழல் ஒன்று கேஸ் முடிஞ்சது கதை. அவ்வளோதான், அஜித் பவாரை விலை பேசியாச்சு. அவர் என்ன பண்ணுறாரு, என்சிபியை உடைச்சிட்டு அவர் வெளியே வர்றார். சரத்பவாரையும் அஜித் பவாரையும் பிரிக்கிறார்கள், ஏக்நாத் சிண்டாவையும் உத்தவ் தாக்கரேவையும் பிரிக்கிறார்கள். இப்பொழுது பாஜக அங்கு மெஜாரிட்டியோடு இங்கு மகாராஷ்டிராவிலே ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இப்படி நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு இடத்திலும் இந்த மாதிரியான வேலைகளை செய்துத்தான் உள்ளே வருகிறார்கள். நீங்கள் பேப்பரை எடுத்து பிரட்டி பாருங்க, கூகுளில் போய் தேடி பாருங்க, நான் சொல்லக்கூடிய பேரெல்லாம் போட்டு பாருங்களேன். இவர்கள் மீதெல்லாம் குற்றத்தை சுமத்தி இவர்களை எல்லாம் பாஜக தன் பக்கம் இழுப்பதற்கான பல தில்லுமுல்லுகளை செய்திருக்கிறது. அதில் ஒன்று, இப்போ ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரன், சிபி சோரனுடைய மகனாக இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரன் மேலே வழக்க போட்டு உள்ளே இழுக்கிற வேலையை செய்கிறாங்க. டெல்லியில் முன்னாடி முதலமைச்சராக இருந்த கெஜ்ரிவால், அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டை சுமத்தி அவரை சிறைக்கு அனுப்பி அதை இழுக்கிறதுக்கான வேலைகள் நடக்கிறது. சத்தீஸ்கருடைய முன்னாள் முதலமைச்சர் பூபேஷ் பாகல் மேலே அவர் மீது வழக்கு போட்டு அவர் மீது குற்றங்களை சுமத்தி உள்ளே இழுக்கக்கூடிய வேலை நடக்கிறது. டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சராக இருந்த மணிஷ் சிசோடியா, அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு வைத்து உள்ளே இழுக்கக்கூடிய வேலை நடக்குது. இவங்கெல்லாம் பாஜகவுக்கு எதிராக நின்று ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு காரணத்தினால உள்ளே வராமல் வெளியில் நின்று ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீ என் மேலே ஊழல் குற்றச்சாட்டை வைத்தாலும், என் மீது எந்த குற்றச்சாட்டை வைத்தாலும் அதை நான் சட்டப்பூர்வமாக சந்திக்க தயார் என்று எதிரணியில் நின்று போட்டி போடுறாங்க. சிலர் என்ன ஆயிட்டாங்க தெரியுமா, இந்த மாதிரி நெருக்கடிகள் வரும்போது ஆள் காணாமல் போயிடுவாங்க. அதில் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அஜித் பவார். அஜித் பவார் வந்து என்சிபியில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாரு. அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு வைத்த உடனே பாஜக பக்கம் வந்துடுறார். அதற்கு பிறகு இப்போ அவர் இறந்து போயிட்டார். சமீபத்தில் நடந்த ஒரு விபத்தில் இறந்து விட்டார். அந்த இறப்பிலும் சதி இருக்கிறதாக நம்ம சொல்லலை, மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க. இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் 100 கோடி வாங்கினதாக நம்ம சொல்லலை, குமாரசாமி சொல்கிறார். எல்லாமே பத்திரிகையில் வந்த அதிகாரப்பூர்வமான தகவல்களை மட்டும்தான் நம்ம பதிவு செய்கிறோம். அப்போ அந்த அஜித் பவாரை தனியாக எடுக்கிறாங்க. 70,000 கோடி, 1 கோடி 2 கோடி 10 கோடி 20 கோடி 30 கோடி 40 கோடி இல்லை, 70,000 கோடி ஊழல். பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சாரத்திற்கு செல்கின்ற போது அஜித் பவார் குறித்து அவர் ஊழல் பெருச்சாலி என்று பேசியிருக்கிறார். ஊழல் பெருச்சாலியாக இருந்த அஜித் பவார் சுத்தவானாக, பரிசுத்தவானாக, தூய்மையானவராக பாஜகவில் சேர்ந்தவுடன் மாறிவிடுகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி என்சிபியில் பிரபுல் பட்டேல் அடுத்த தலைவர் எடுக்கணும்ல, வெறும் அஜித் பவாரை மட்டும் எடுத்தால் பத்தாது என்று பிரபுல் பட்டேலை எடுக்கிறாங்க. ஏர் இந்தியாவுடைய விமானம் அது ஏல விட்டதில் உள்ள ஒரு ஊழல், பழைய குற்றச்சாட்டு. அந்த வழக்கேடு உனக்கு காப்பாற்றணுமா, உனக்கு சிபிஐ ரைடு வரக்கூடாதா, உனக்கு இடி ரைடு வரக்கூடாதா, நீ ஜெயிலுக்கு போகக்கூடாதா, உனக்கு பிரச்சனை வரக்கூடாதா, நீ எனக்கு ஆதரவு தாய் என்று மிரட்டி பணிய வைத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி சுவேந்து அதிகாரி, திரிணாமுல் காங்கிரஸில் முக்கியமான தலைவர் மேற்கு வங்கத்தில், அவர் மீது நாரதா ஸ்டிங் ஆப்ரேஷன், இந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க, நமக்கே தெரியாமல் ஒரு இடத்துல கேமரா வச்சு நம்மளை ரெக்கார்ட் பண்ணுறது. இவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இவருக்கு லஞ்சம் கொடுக்க வரக்கூடியவர்களை, இவர் லஞ்சம் வாங்குறாருன்றதை அவரை மாட்ட வைக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன். அதில் சுவேந்து அதிகாரி சிக்கிறாரு. சிக்கிட்டாரா, அவ்வளோதான், பாஜக விரித்த வலையில் அவர் விழுந்துட்டார்னு அர்த்தம். இப்போ என்ன, திரிணாமுல் காங்கிரஸில் முக்கிய தலைவராக இருந்த சுவேந்து அதிகாரி இப்போ பாஜகவுடைய முக்கிய தலைவராக மாறி இருக்கிறார். மேற்கு வங்கத்திலே அவர்தான் எதிர்க்கட்சி தலைவர். மம்தா பானர்ஜிக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருந்த, மம்தா பானர்ஜியின் கீழ் செயல்பட்டு கொண்டிருந்த சுவேந்து அதிகாரி இப்பொழுது மம்தா பானர்ஜிக்கு எதிராக எதிர்க்கட்சி தலைவராக சட்டமன்றத்திலே இப்பொழுது அமர்ந்திருக்கிறார். யார் மாற்றியது, எப்படி மாறினார், என்ன காரணம், இதெல்லாம் தான் அரசியல் சாணக்கியத்தனம் என்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அடுத்தது எடுத்தோம் என்று சொன்னால் அசோக் சவான், காங்கிரசுடைய முக்கியமான தலைவராக இருந்தவர். ஆதர்ஸ் வீட்டு பங்கீட்டு ஊழல், அதாவது இராணுவ வீரர்களுக்கெல்லாம் இடம் ஒதுக்கி அவங்களுக்கு கட்டிடம் கட்டித்தரக்கூடிய ஒன்றில் ஊழல் செய்து விட்டார் என்று சொல்லி அவருடைய வீட்டில்
சிபிஐ இடி ரெய்டிங் 2017. இப்போ காங்கிரஸ்ல இருந்த அசோக் சவான் இப்பொழுது பாஜகவுடைய மாநிலங்களவை உறுப்பினராக மாறி இருக்கிறார். காங்கிரஸ்ல இருந்தவர் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி சிபிஐ இடி ரெய்டு போனதுக்கு பிறகு இப்ப என்ன ஆச்சு? இப்ப அவர் மீது இருந்த ஊழல் குற்றச்சாட்டு சரியா போயிருச்சா? இதற்கு முன்னால் எல்லா தலைவர்கள் நீங்க எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் முக்கியமாக பார்க்கணும்னா ஹிமந்த் பிஸ்வா சர்மா, இவர் காங்கிரஸில் இருந்தவர். அஸ்ஸாம் மாநிலத்தில் ஒரு காங்கிரஸில் இருந்தவர் எப்படி மாறி இருக்கிறார்னா, இப்போ தீர்மானம்லாம் வாசிப்பாங்க பாருங்களேன். ரொம்ப கடுமையான இஸ்லாமிய விரோத போக்கிற்கு அஸ்ஸாமுடைய மாநில முதல்வராக இருக்கக்கூடிய ஹிமந்த் பிஸ்வா சர்மா மாறி இருக்கிறார். சட்டத்தை இயற்றக்கூடிய இடத்தில் உள்ள மாநில முதல்வர்களாக உள்ள, துணை முதலமைச்சர்களாக உள்ள, மாநிலங்களவை உறுப்பினர்களாக உள்ள, எதிர்க்கட்சி தலைவர்களாக உள்ள இவர்கள் எல்லாம் எப்படி அந்த சிந்தனைக்கு வந்தார்கள்? எப்படி மாற்றப்பட்டார்கள்? அதற்கு பின்னால் உள்ள காரணம் என்ன என்பதை நாம் எடுத்து பார்க்கின்ற போது, சாரதா சிட் ஃபண்ட் ஊழல் காங்கிரஸில் இருந்த ஹிமந்த் பிஸ்வா சர்மா மேல 2014 சிபிஐ விசாரணைக்கு போகிறது. இன்னைக்கு சிபிஐ எல்லாம் முடக்கப்பட்டு இன்னைக்கு சிபிஐ விசாரணையெல்லாம் எல்லாம் பெண்டிங் பண்ணி இப்போ அஸ்ஸாமுடைய முதலமைச்சராக ஹிமந்த் பிஸ்வா சர்மா அமர்ந்திருக்கிறார். இதுதான் இவங்களுடைய இந்த அரசியல் சாணக்கியத்தனம். வாஷிங் மிஷினை வைத்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சியினர் பிரச்சாரம் பண்ணாங்க. அழுக்கு துணியை உள்ளே போட்டால் வாஷிங் மிஷின் துவைத்து தரும், நீங்கள் ஊழல்வாதிகளை எல்லாம் பிஜேபியில் போட்டால் வெளியும் வரும்போது அவர்கள் பரிசுத்தவான்களாக நல்ல ஒரு மனிதர்களாக வெளியே வருவார்கள் என்பதை மக்களுக்கு போய் சொன்னாங்க. இதுதான் ஜனநாயக நாடு. யாரை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை இந்த மக்கள் உணராத காரணத்தினால் ஊழல்வாதிகள் தான் மீண்டும் மீண்டும் ஆட்சி கட்டிலில் வந்து அமரக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு ஆய்வு நடத்துகிறார்கள். 2014ஆம் ஆண்டிலிருந்து ஊழல் குற்றச்சாட்டின் ஒரே காரணத்திற்காக 25 முக்கிய தலைவர்கள் பாஜகவிற்கு மாறி இருக்கிறார்கள். முக்கியமான தலைவர்கள் எல்லாம் பாஜகவுக்கு மாறிக்கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் நம்ம நிலைமை எப்படி போகும், நம்முடைய நாளைய நிலை எப்படி இருக்கும் என்பதை நம்ம சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். சட்டங்களை உருவாக்கக்கூடிய ஒரு இடம், நிறைய நமக்கு எதிரான சட்டங்கள் உருவாக்கப்படுகிறது. அதில் குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் UAPA என்ற ஒரு சட்டத்தை அமித்ஷா 2019 பாராளுமன்றத்தில் நிறைவேற்றினார். அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்ட், சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் அப்படின்ற ஒரு சட்டத்தை 2019 அமித்ஷா பாராளுமன்றத்தில் கொண்டு வரார். எதை நம்ம சொன்னோம்னாலும் இது நாங்களாக கொண்டு வந்தோம், இது காங்கிரஸ் காலத்திலே இருக்கு, 1967 UAPA இருக்கு, அதெல்லாம் மறுக்கல. காங்கிரஸ் காலத்திலேயே 1967 UAPA சட்டம் இருந்தது. நீங்க எதுக்கு கொண்டு வந்தீங்க 2019? அதில் ஏன் மாற்றத்தை செஞ்சீங்க? என்னென்ன மாற்றங்கள் அதுக்குள்ள நுழைச்சிருக்கிறீங்க? 1967 UAPA இருந்தது என்று சொன்னால் 2001 பாராளுமன்ற தாக்குதல் நடக்கின்ற போது ஏன் புதியதாக பொடா சட்டத்தை பாராளுமன்றத்திலே கொண்டு வந்தீர்கள்? 1967 UAPA இருக்கப்பா. இந்தியாவுடைய பாராளுமன்றம் தாக்கப்படுகின்ற போது தீவிரவாத பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்று சொல்லி பொடா சட்டத்தை ஏன் கொண்டு வந்தீர்கள்? 1985 அதாவது 1967 UAPA இருக்கான், 1985 தடா ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. என்ன சட்டம்? பயங்கரவாத மற்றும் சீர்குலைவு நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம். ஏற்கனவே பயங்கரவாத தடுப்பு சட்டம் இருக்கின்ற போது ஏன் தடா புதுசா வந்தது? அப்ப UAPA என்றது வேற விஷயத்திற்காக இருந்தது. என்ன விஷயம்? பேச்சு சுதந்திரம். ரொம்ப அளவு மீறி பேசிடக்கூடாதுல்ல, ஏன் வாயின்றதுக்காக நான் எதையுமே பேசிட முடியாது. எல்லாமே நான் சொன்னதெல்லாம் இதற்கு முன்னாலே ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் சொன்னதை தான் நம்ம சொல்ல முடியும். நானே என் வாய்க்கு வந்ததை இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிட முடியுமா? வந்திருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகள் சும்மா போயிடுவாங்களா? வந்திருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் சும்மா இருந்துருவாங்களா? அப்போ பேச்சு சுதந்திரம் என்று சொன்னால் அந்த பேச்சில் எதை பேசணும்? சில இடங்களில் அமைப்பாக ஒன்று திரளக்கூடிய நிலை இருக்கும். அப்படி அமைப்பாக ஒன்று திரள்வதாக இருந்தால் அது அவங்களுக்கு என்ன சட்டம்? இதையெல்லாம் உருவாக்கியது தான் 1967 UAPA என்று சொல்லக்கூடிய அந்த சட்டம். சட்டத்தை அமித்ஷா கொண்டு வந்துட்டாரா? இப்போ என்ன நடக்குது?
யுஏபிஏல ஒருவர் கைது செய்யப்படுகிறார். அதாவது ஒருத்தர் தீவிரவாதியாக இருப்பாரா, ஒரு கூட்டம் தீவிரவாதமாக இருக்குமா என்று சொன்னால் எல்லாரும் சொல்லிடுவாங்க ஒரு கூட்டம் தீவிரவாதிகளாக இருப்பார்கள். ஒரு தனி மனிதன் போய் யார்கிட்ட மசூரா பண்ண முடியும்? ஒரு தனி மனிதன் எப்படி திட்டம் போட முடியும்? யுஏபிஏ சட்டத்தை கொண்டு வரும்போது என்ன செய்கிறாங்கன்னா, இதை எதிர்த்து நம்ம பேசிடக்கூடாது. எதிர்த்து பேசக்கூடிய அந்த வாய்ப்பை எதிர்கட்சிக்காரங்களுக்கும் தரக்கூடாது என்பதற்காக மசூத் அசார், பாகிஸ்தானுடைய ஜெய்ஷே முகமதுடைய தலைவராக இருக்கக்கூடிய மசூத் அசார் ஒரு தனி மனிதன், அந்த தனி மனிதன் ஒரு தீவிரவாதி, தனி மனிதனையும் தீவிரவாதி ஆக்கலாம் என்று யுஏபிஏ சட்டத்தின் கீழே கொண்டு வருகிறார்கள். நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, மசூத் அசார் யாரு? ஜெய்ஷே முகமதுடைய தலைவர். ஜெய்ஷே முகமது என்ன? ஒரு தீவிரவாத அமைப்பு, பாகிஸ்தானில் உள்ள ஒரு தீவிரவாத அமைப்பு. அதை ஏன் பண்ணி தனி மனிதன் மேலே கொண்டு வர? அப்படித்தான் கொண்டு வருவோம் என்று சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். விசாரணை யார் செய்வா? இது வெறும் மசூத் அசாருக்கு உள்ளதல்ல. இஸ்லாமிய சமுதாயத்தை குறிவைத்து கொண்டு வரப்பட்ட சட்டம் இந்த யுஏபிஏ சட்டம். நம்ம வீட்டில் உள்ள இளைஞர்கள் குறிவைக்கப்படுவார்கள், இந்த சமுதாயத்திலே உள்ளவர்கள் குறிவைக்கப்படுவார்கள். யுஏபிஏ என்று சொல்லக்கூடிய இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை முஸ்லிம்களுக்கு எதிராக பயன்படுத்துவதற்காக 2019 பல திருத்தங்களோடு பாராளுமன்றத்தில் அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சட்டத்தை அரங்கேற்றக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால என்னெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், யார் இதை விசாரணை செய்வா? ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஒருத்தரை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே கைது செய்கிறாங்க. யாருப்பா விசாரிப்பா? தமிழ்நாட்டில் காவல்துறை இருக்கிறதுல அவங்க விசாரிக்கலாமா? அவர்கள் விசாரிக்க கூடாது. அப்ப யார் விசாரிப்பா? அமித்ஷாவுடைய கீழே இருக்கக்கூடிய, அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய என்ஐஏ மத்திய அரசுடைய அதிகாரிகள் தான் விசாரிப்பார்கள். புரியுதா விஷயம்? ஒருத்த மேல அபாண்டமான குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். சரி, அபாண்டமான குற்றச்சாட்டு என்பதை ஒரு காவல்துறை அதிகாரி, தமிழகத்தை சேர்ந்த காவல்துறை அதிகாரி விசாரிக்கலாம் என்று சொன்னால் விசாரிப்பதற்கு அவருக்கு உரிமை இல்லை. ஒன்றிய அரசிலிருந்து என்ஐஏ அதிகாரி தான் விசாரிப்பார் என்று சொல்றாங்க. அதே மாதிரி ஒருத்தருடைய சொத்துக்களை ஒரு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் ஒருத்தர் கைது பண்ணிட்டாங்க. அவர் சொத்தை போய் முடக்க போறாங்க. இதுக்கு முன்னால் அப்படி முடக்க வேண்டும் என்று சொன்னால் மாநிலத்துடைய டிஜிபி, காவல்துறை உயர் அதிகாரிக்கு இருந்த அந்த அதிகாரத்தையும் பறித்து அதையும் என்ஐஏ அதிகாரி தான் செய்வார். அவர் சொத்தை முடக்குவார். அவர் என்ன செய்தாலும் கேட்க முடியாது தமிழ்நாடு கவர்மெண்ட். யுஏபிஏ சட்டத்தின் கீழே ஒருவருடைய வீட்டுக்குள்ளே புகுந்து அவர் லேப்டாப் வைத்திருந்தார், பயங்கரவாத ஆயுதம். அவர் பென்ட்ரைவ் வைத்திருந்தார், பயங்கரவாத ஆயுதம். அவர் செல்போன் வைத்திருந்தார், பயங்கரவாத ஆயுதம். அவர் வீட்டில் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தது, பயங்கரவாத ஆயுதம். அவர் புத்தகத்தை வைத்திருந்தார், பயங்கரவாத ஆயுதம் என்று கைது செய்தால் கேட்பதற்கு நாதி கிடையாது. இப்படி ஒரு சட்டத்தை எடுத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அங்கங்கே கைது செய்கிறாங்க. கைது செய்ததற்கு பிறகு இது உச்ச நீதிமன்றத்திற்கு செல்கிறது. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு தீர்ப்பு வழங்குறாங்க பாருங்க. இதை எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆச்சரியமா இருக்கும். நான் முதல்ல அதனால தான் 4 பில்லரையும் உங்களுக்கு சொன்னேன். சட்டம் இயற்றக்கூடியவங்க, சட்டம் இயற்றதை நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க, இங்கே மிஸ்டேக் வரும்போது நம்ம 3ஆவதாக போகக்கூடிய இடம் நீதித்துறை. அங்கே போய் நிற்கிறாங்க. அவர் நீதிபதி தீர்ப்பு எழுதும் போது 24 மாதங்களாக சார்ஜ் ஷீட்டு கூட போடலையா, குற்றப்பத்திரிகை கூட தாக்கலையா, அவருக்கு நம்ம ஜாமீன் தான் தரலாமே அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஒருத்தர் தீவிரவாத செயலில் ஈடுபட்டிருக்கிறான், பயங்கரவாத செயலில் ஈடுபட்டிருக்கான், கைது பண்ணியிருக்கிறீங்க. 24 மாசம்ன்றது 2 வருஷம். 2 வருஷமா ஒரு தீவிரவாதியே, ஒரு பயங்கரவாதியே அவன் ஏன் தீவிரவாத செயலில் ஈடுபட்டான் என்ற குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய மாட்டீங்களா? அதற்கான ஆதாரங்களை எழுதி வைக்க மாட்டீங்களா? 2 வருஷம் கழிச்சு ஆதாரம் அழிஞ்சிடாது. 2 ஆண்டுகளாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் இருந்தா அவருக்கு ஜாமீன் தரலான்னு பேசுறாங்க. இன்னும் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் சார்ஜ் ஷீட்டு போடாம 24 மாசம் அவரை நீங்க எப்படி ஜெயிலில் வைக்க முடியும்? அவருக்கு ஜாமீன் தரலாமேன்னு வேறொரு உச்ச நீதிமன்ற நீதிபதி பேசக்கூடியதை பார்க்கிறோம். என்ன பண்றாங்கன்னா, யுஏபிஏ சட்டம் இருக்குல்ல, இது சட்ட திருத்தத்தில் கொண்டு வருகிறது என்னன்னா, விசாரணை இல்லாமல், எந்த காரணமும் இல்லாமல் யுஏபிஏ சட்டத்தின் கீழ் ஒருவர் கைது செய்யப்பட்டார் என்று சொன்னால் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது. அங்கே விசாரணை செய்வோம், செய்யாமல் போவோம். ஜெயிலில் போட்டோமா அவர் ஜெயிலே இருக்கணும். என்னப்பா பண்ணா, என்ன காரணம், இதற்கு முன்னாடி யுஏபிஏல கைது செய்திருக்கிறீர்களே, எல்லாரும் விசாரித்தீர்களா என்பதையெல்லாம் இன்று கேள்வியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்.
எடுத்து பார்த்தீங்கன்னா நியூஸ் கிளிக்னு ஒரு பத்திரிக்கை 46 பத்திரிகையாளர்கள் வீட்டுக்கு ரெய்டு போயிருக்கிறாங்க. ஏதோ திருட்டை தடுக்க போகிறாங்க, ஏதோ பயங்கரமாக நடக்குதுன்னு நினச்சிடாதீங்க. இவங்க பாஜகவுக்கு எதிராக எழுத ஆரம்பித்து விட்டார்கள். 46 பத்திரிகையாளர்கள் வீட்டுக்கு ரெய்டு, அதனுடைய நிறுவனர் 2 பேர் மேலே UAPA வழக்கு. இந்தியாவில் ஊடக சுதந்திரம் என்பது 142வது இடத்திற்கு வந்துவிட்டது உலகத்தில். இது ஜனநாயக நாடு. இந்தியா ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டிலே ஊடக சுதந்திரம் என்பது 142வது இடத்திலே இருக்கிறது. அதே மாதிரி எடுத்து பார்த்துருக்கேன் சொன்னால் சித்திக் காப்பன் ஒருத்தரை கைது பண்ணுறாங்க. இதே UAPA கைது பண்ணுறதுக்கு என்ன காரணம்லாம் வச்சுருக்கிறாங்க பாருங்களேன். ஹத்ராஸ் என்ற ஒரு பகுதியில் ஒரு பெண்மணியை பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க. இதுக்கு செய்தி சேகரிக்கிறதுக்காக போன பத்திரிகையாளர் தான் சித்திக் காப்பான். உத்தரப்பிரதேசத்துக்குள்ளே நீ எப்படி செய்தி சேகரிக்க வந்த? இது தேச விரோத செயல். ஒரு பத்திரிகைக்காரன் வேற என்னையா செய்யணும்? ஒரு தேசத்தில் ஒரு விஷயம் நடக்கிறது என்று சொன்னால், இங்கிருந்து பாலஸ்தீன் போனீங்களே, இங்கிருந்து இஸ்ரேல் போனீர்களே, போர் நடக்கிறது, தாக்குதல் நடக்கிறது என்று அப்பப்போ நியூஸ் அனுப்புனீங்களே, ஏன் போனீங்க? பத்திரிகையாளர்கள் வேலை அதுதான். எங்க ஆர்ப்பாட்டம் நடக்குது, எங்க போராட்டம் நடக்குது, எங்க பிரச்சனை நடக்குது, எங்க எது நடக்கிறதோ அதை மக்களுக்கு கொண்டு வருவதற்கு தான் பத்திரிகையாளர்கள். ஹத்ராஸில் ஒரு பாலியல் குற்றவாளி அவன் தண்டிக்கப்பட வேண்டும், அந்த செய்தி மக்களுக்கு கொண்டு வந்ததற்காக சித்திக் காப்பன் மீது UAPA சட்டத்தின் கீழே கைது செய்கிறார்கள். 2 ஆண்டுகள் சிறைச்சாலையிலே இருந்தார். அவர் ஒரு பத்திரிகை மன்றத்துடைய தலைவர், கேரளாவை சார்ந்தவர். அவருக்காக அரசே போய் வாதிட்டது. அவ்வளவு பெரிய உயர் பொதுப்பில் உள்ளவர் கூட UAPA கைது செய்கிறாங்க. நீங்கள் நம்மெல்லாம் ஆச்சரியமாக இருக்குங்க. இது ஜனநாயக நாடு. போராட்டத்தில் ஈடுபட்டால் UAPA கைது செய்வாங்க. டெல்லியில் ஷாஹின் பாக்னு ஒரு போராட்டம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அமைதி வழியில் ஜனநாயக அடிப்படையில் நடைபெற்ற போராட்டம். அந்த போராட்டத்திற்கு காரணமாக இருந்தவர்கள் என்று சொல்லி பல மாணவர்களை UAPA கீழே கைது செய்திருக்கிறார். உமர் காலித், சர்ஜில் இமாம், மீரான் ஹைதர், சஃபுரா சர்கார், குல்ஃபிசா ஃபாத்திமா. என்னப்பா பண்ணாங்க? குல்ஃபிசா ஃபாத்திமாக்கு கேஸ் போட்டு வச்சிருக்கான். மிளகாய் தூள், சிவப்பு மிளகாய் தூள், சாதா மிளகாய் தூள் இல்லை, சிவப்பு கலரில் இருக்குல்ல அந்த மிளகாய் தூளை ஜனநாயக போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்கல்ல ஒரு இடத்துல ஓரமாக ஷாகின் பாக்கல அவங்க கையில் போய் கொடுத்தாங்க. வேற என்னப்பா பண்ணாங்க? கண்ணாடி பாட்டில்களை கொடுத்தார்கள். அதிகாரிகள் வந்தால் அடிப்பதற்காக அந்த அம்மா எடுத்துட்டு போய் கண்ணாடி பாட்டில்களை கொடுத்தார்கள். ஆசிட் பாட்டில்களை கொண்டு போய் கொடுத்தார்கள். குச்சிகள், கம்புகளை எல்லாம் கொண்டு போய் அதிகாரிகளுக்கு எதிராக, எவ்வளவு பெரிய ஆயுதம் பார்த்தீங்களா? குச்சிகளை எல்லாம் கொண்டு போய் கொடுத்து குல்ஃபிஸ் ஃபாத்திமா மிகப்பெரிய ஒரு அரசுக்கு எதிராக மக்களை புரட்சி செய்யக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தினதுனால தேச விரோத சட்டம் என்று UAPA கீழ் கைது செய்திருக்கிறாங்க. பல ஆண்டுகளாக பல முயற்சி. அவங்க பெற்றோர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நீதிமன்றத்துடைய படிக்கட்டுகளை எல்லாம் மிதிக்கிறாங்க. மாவட்ட அளவில், உயர் நீதிமன்ற அளவில் எவ்வளவோ முயற்சி. கடைசியாக உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றால் உச்ச நீதிமன்றத்தில் சொல்கிறார்கள் இன்னும் 1 வருஷம் கழிச்சு வா. ஏற்கனவே 5 வருஷம் ஆச்சு. நிறைய பேருக்கு அதில் சார்ஜ் ஷீட்டு போடலை. என்ன பிரச்சனைன்னு தெரியாது, என்ன குற்றம் தெரியாது. உமர் காலித் மீது உள்ள வழக்கு என்ன? அவர் தந்தைக்கு இருக்கிறார். என்ன வழக்கு போட்ட? என்ன காரணம்? விசாரணை நடத்து. நீ விசாரித்து குற்றவாளியா இல்லை என்பது நிரூபி. அவர் எங்க சிவப்பு மிளகாய் கொடுத்தாரு, எங்க ஆசிட் பாட்டில் கொடுத்தாரு, என்ன கொடுத்தாரு, விசாரணையில காட்டு. என்ன ஆவணம் வச்சிருக்கிற என்று கேட்கிறார்கள். எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் 5 ஆண்டுகளை கடந்து உமர் காலித் இதுவரைக்கும் சிறைச்சாலையிலே இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கும். இது சிறுபான்மை சமுதாயத்தை குறிவைத்து கொண்டு வரப்பட்ட சட்டம். கொண்டு வந்தீங்கல்ல, ஒரு ஆயுத பூஜை ஒன்று நடத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள அர்ஜுன் சம்பத், பேரோட சொல்கிறேன், தமிழ்நாட்டில் உள்ள அர்ஜுன் சம்பத் ஆயுத பூஜையின் போது துப்பாக்கிகளை வைத்து ஆயுத பூஜை நடத்துகிறார். நீ UAPA அங்கே போட்டியா? என்னைய அங்கே போனியா? இது தேச விரோத செயல் இல்லையா? அவருக்கு எதுக்கு துப்பாக்கி? அவர் ராணுவ வீரரா? நாட்டுடைய பாதுகாப்பில் உள்ளவரா? ஏன் அர்ஜுன் சம்பத் கையில் துப்பாக்கி? ஊர்வலம், மத ஊர்வலம் போறாங்க, பெரிய பெரிய கத்திகளை கொண்டு போறாங்க, கையில் துப்பாக்கி. நீ எடுத்து பார்த்துருக்கேன்னு சொன்னால் பஜ்ரங் தள் என்று சொல்லக்கூடிய பெண்கள் அமைப்புக்கு பயிற்சி தருகிறார்கள். துப்பாக்கி வச்சு பயிற்சி. எதுக்கு பெண்கள் கையில் ஏன் துப்பாக்கி? பஜ்ரங் தள் பெண்கள் இடத்துல ஏன் துப்பாக்கி? அவர்கள் என்ன ராணுவத்தில் சேர்க்க போறியா? இல்லை நாட்டில் பாதுகாப்பு படையில் இருக்கிறவங்களா?
ஏன் அவங்க கையில் துப்பாக்கி? விசாரிச்சிருக்கிறீங்களா? இங்க யுஏபிஏ சட்டம் போயிருக்கா? போல. சட்டத்தை பாராளுமன்றத்தில் இயற்றுகிறார்கள் என்று சொன்னால் அது சிறுபான்மை சமுதாயத்தை குறிவைத்து கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். இல்லை என்ன பாதிப்பு? இப்படி மிரட்டி உருட்டி விலை கொடுத்து வாங்கி ஊழல் குற்றச்சாட்டை வைத்து இப்படியான ஆட்சியாளர்கள் அவங்க எடுக்கிறதுல இந்த சமுதாயம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை நம்ம உணரணும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், காங்கிரஸில் இருந்த ஹிமந்த் பிஸ்வா சர்மா இப்பொழுது பாஜகவுடைய முதலமைச்சராக அஸ்ஸாமிலே இருக்கிறார். எந்த மாநிலத்திலும் என்ஆர்சி எடுக்கப்படவில்லை. தமிழகத்திலே என்ஆர்சியை சொல்லி எந்த அதிகாரிகள் வந்தாலும் நாங்கள் விரட்டி அடிப்போம் என்று கடந்த காலங்களில் பேசினோமே. அஸ்ஸாம் மாநிலத்திலே என்ஆர்சி நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. 7 லட்சம் முஸ்லிம்கள் இந்த தேசத்துடைய மைந்தர்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள், இந்த மண்ணில் பிறந்தவர்கள் அகதிகள் என்று முத்திரை குத்தப்பட்டிருக்கிறார்கள். அஸ்ஸாமில் உத்தரகாண்டில் சட்டமன்றத்தில் பொது சிவில் சட்டம் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக விலைக்கு வாங்கி ஆட்களை மாற்றி ஊழல் குற்றச்சாட்டின் மீது மிரட்டி பாஜகவில் கையில் எடுத்து செய்யக்கூடிய வேலைகளை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு பாரதூரமான நிலைக்கு இந்த தேசத்தை அழைத்து செல்கிறார்கள். அதே தான் தமிழ்நாட்டிலையும் நடக்குது. இவங்க கையில் இருக்கக்கூடிய இடி, இவங்க கையில் உள்ள சிபிஐ, இவங்க கையில் உள்ள ஐடி, இவங்க மத்திய ஆளுமையின் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன செய்கிறாங்க? தமிழக வரலாறை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதிமுகவுக்கு ஒரு கடுமையான அழுத்தம் இருக்கு. பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடியார் சொன்னார் பாஜகவோடு கூட்டு இல்லை சொன்னீங்கல்ல. இனி நான் பாஜக கூட சேர மாட்டேன்றீங்கல்ல. என் கட்சி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கிறாங்கன்னு பேசுறீங்கல்ல. இப்போ ஏன் கூட்டு? முக்கிய அமைச்சர்கள் மீது வழக்கு இருக்கிறது. இதுதான் காரணம். வேற என்ன காரணம் சொல்ல போறீங்க? கொள்கையில் நீங்கள் ஒன்று இணைஞ்சிட்டீங்களா? சித்தாந்தத்தில் 2 பேரும் ஒன்றா? அண்ணா ஆரம்பித்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் கட்சியை வைத்துக்கொண்டு பாஜகவோடு நீங்கள் கைகோர்க்க முடியுமா? அப்போ இன்னைக்கு அதிமுக பாஜகவோடு மிங்கலாகி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் எப்படி அங்கு சிவசேனாவை அளித்தார்களோ அது போன்று அதிமுகவை கபலீகரம் செய்வதற்கான திட்டத்தோடு தமிழகத்தில் இறங்கி இருக்கிறார்கள். 2016 பழைய வரலாறுலாம் கொஞ்சம் பிரட்டி பாருங்க. தலைமை செயலகத்தில் ரெய்டு. தமிழ்நாட்டுடைய தலைமை செயலாளரை அரசு அதிகாரிகள், ஒன்றிய அரசு அதிகாரிகள் மிரட்டக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தினார்கள். 2017 நவம்பரில் சசிகலா, டிடிவி தினகரனுக்கு சொந்தமான 187 இடங்கள்ல 1800 வருமான வரி அதிகாரிகள். நான் கேட்கறது என்ன, தமிழ்நாட்டில் 2 பேர் தான் அவ்வளோ பெரிய ஊழல்வாதிகளா? அப்படி அவங்க மட்டும்தான் அப்படி சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாங்களா? சரி, சொத்து சேர்த்து வச்சிருந்தா கூட எப்படி ரெய்டு பண்ணிய? என்ன ரிசல்ட்டு? 1800 அதிகாரி உள்ள போனல, என்னப்பா ரிசல்ட்டு? என்ன செய்திருந்தாங்க? எதுக்கு ரெய்டு போன? பின்னாடி நடந்தது என்ன? வெளி உலகத்துக்கு தெரியுமா? இப்போ நம்ம அது குறித்து எதுவும் பேச முடியாது. யாராவது பேசினா நம்ம சொல்லலாம். ஏற்கனவே குமாரசாமி சொன்ன மாதிரி, கெஜ்ரிவால் சொன்னது மாதிரி, மம்தா பானர்ஜி சொன்னது மாதிரி சொன்னாங்கன்னா எல்லாத்தையும் நம்ம வெளியில் பேசக்கூடிய ஒரு நிலைகள் ஏற்படும். இப்படி கட்சிகளை கபலீகரம் செய்வதற்கு ஜனநாயகத்தின் பேரில் உள்ள வராங்க. அடுத்து இப்போ ஒருத்தர் வர்றார் புதுசா. நான் எம்ஜிஆர் மாதிரி தனியாக நின்று எல்லாரையும் 40% ஓட்டு எல்லாம் கணக்கு கேட்குறாங்க. 40% ஓட்டுனா எப்படிப்பா வாங்கிடுவேன்? அதெல்லாம் வாங்கிடுவோம் எல்லாரையும். இப்போ பார்த்தா ஜனநாயகம் படம் வெளியே வரல. யார்ப்பா காரணம்? அதுக்கு திமுக தான் காரணம். கரூரில் 41 பேர் செத்தாங்க, அதுக்கு திமுக தான் காரணம். அது சதி அப்படின்ட்டு அப்படி சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கிறார். இப்போ அவரு சிபிஐ விசாரணைக்குள்ளே போயிட்டார். அதனால தான் உங்களுக்கு நான் முதல்ல இருந்து சிபிஐ பிரச்சனை, இடி பிரச்சனை, போனவங்க நிலைமை என்ன, காங்கிரஸில் இருந்தவங்க, வேறு கட்சிகளில் இருந்தவங்க, இவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்க, என்ன பொறுப்புகளில் இருக்கிறாங்கன்ற ஒரு பட்டியலை சொன்னதுக்கு காரணம். இன்னைக்கு 41 பேர் கரூரில் கொலை செய்யப்பட்ட அது விபத்தில் உயிரிழந்த அந்த நிலையில் அது சிபிஐயுடைய விசாரணையின் கீழே இருக்கிறது. இதை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நாட்டுடைய நிலைமை என்னன்னு சொன்னால் ரொம்ப ஒரு அதல பாதாளத்தில் இந்தியா இருக்கு.
இந்தியாவுடைய நிலைமையை நம்ம சொல்லணும்னு சொன்னால், வெளிநாட்டிலேருந்து யாராவது வந்தாங்கன்னா குடிசை பகுதிகளை திரை போட்டு மறைக்கிறாங்க. ரொம்ப பின்தங்கிய நிலைக்கு இந்தியா சென்று கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான வீடுகளிலே இந்தியாவில், நான் சொல்கிறேன், இந்தியாவில் உள்ள லட்சக்கணக்கான வீடுகளில் கழிவறை வசதி இல்லை. பல கிராமங்களில் மருத்துவ வசதி இல்லை, ஆம்புலன்ஸ் சேவை இல்லை, கல்வி கூடங்கள் இல்லை, சுகாதார நிலையங்கள் இல்லை. ஏழ்மையில் மக்கள் இருக்கிறார்கள், வேலையில்லா திண்டாட்டம் இருக்கிறது, விவசாயிகள் பாதிப்பில் இருக்கிறார்கள், மாணவர்கள் பாதிப்பில் இருக்கிறார்கள், வியாபாரிகள் பாதிப்பில் இருக்கிறார்கள், பெண்கள் பாதிப்பில். நான் பெரிய பட்டியல் போட்டுக்கிட்டே போவேன். பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத தேசத்திலே பட்டியலிலே இந்தியா முதலில் வந்திருக்கிறது. என்ன காரணம்? பெண்களுடைய நிலைமை என்ன? மணிப்பூரில் ஒரு சம்பவம் நடக்குதுங்க. அதாவது மானம் உள்ளவன் இதையெல்லாம் எப்படி செய்வான்னு கூட சொல்ல முடியாது. மணிப்பூரில் திருட்டுத்தனமாக ஆட்சி கட்டிலில் அமர்ந்து விட்டு அங்கு கலவரத்தை ஏற்படுத்தி குக்கி இன மக்களுக்கு மெய்த்தி இன மக்களுக்கு மோதலை ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு கலவரத்தின் மூலமாக அங்கு ஆட்சி நடைபெற வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் ஒரு பெண்மணியை அழைத்துக் கொண்டு ஊர்வலம் வருகிறார்கள். எவ்வளவு அசிங்கமான அருவருப்பான ஒரு செயலை வீடியோ எடுத்து வெளியே பதிவு செய்கிறான். மனுஷனா காட்டு மிராண்டியா? இந்த தேசத்தில் பெண்களுடைய பாதுகாப்பை நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், மல்யுத்த வீராங்கனைகளாக இருக்கக்கூடிய சிலர் முக்கிய அரசியல் தலைவர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சாசிக் மாலிக் மாதிரியான ஆளுங்க என்ன பண்ணீங்க? பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. குல்தீப் செங்கார் உத்தரப்பிரதேசத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பாலியல் பலாத்காரம் செய்து ஒரு பெண்ணை கொலை செய்து அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பிற்கு வந்தவர்களை எல்லாம் கொலை செய்து சினிமா பட பாணியில லாரியில ஏற்றி கொல்றது, கொளுத்தி கொலை பண்றது, அடியாட்கள் அனுப்பி கொலை பண்றதுன்னு இவ்வளவையும் செய்து பெண்கள் பாதுகாப்பு இல்லாத தேசமாக இந்த தேசம் மாறிக்கொண்டிருக்கக்கூடியதை பார்க்கிறோம். பாபர் மசூதி துட்டிக, காசி மதுரா பாக்கிக, இதெல்லாம் ஆரம்பத்தில் ஊர்வலம் போகும்போது போட்டாங்க. நம்ம என்னவோ அதெல்லாம் ஊர்வலம்லாம் நின்று போயிடுச்சுன்னு நினைக்கிறோம். வாட்ஸ்அப்பில் லட்சக்கணக்கான மக்களை உள்ளே ஒருங்கிணைத்து உள்ளுக்குள்ளே வேலை நடந்துட்டு இருக்கிறது. கவிதை வழியாக, அவர்களை கவரக்கூடிய ரீல்ஸ் வழியாக இன்னும் நமக்கு வேலைகள் இருக்கிறது இந்த தேசத்தில் என்று அந்த வேலைகளை உள்ளே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயகத்தின் பேரில் உள்ள வர ஆட்சி கட்டில் அமர்ந்து சட்டங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். நிறைய சட்டம் நமக்கு நேரம் இல்லை. இதில் நம்ம விலகிக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்று சொன்னால், அமித்ஷா ஆடி போன வரலாறு இருக்கு. இதுவும் ஜனநாயகம் தான். ஜனநாயகத்துடைய 4 பில்லர்கள் மக்கள் நலனுக்காக உருவாக்கப்பட்டவை. அந்த மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த ஜனநாயகத்தை தன்னுடைய சூழ்ச்சியால் முறியடித்து ஆட்சி கட்டிலில் அமர்ந்து சிறுபான்மை சமுதாயத்திற்கு எதிரான வேலைகளை செய்யக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், மக்கள் சக்தி என்பது மிகப்பெரிய ஒரு சக்தி. அந்த சக்தியை கொண்டு ஜனநாயக அடிப்படையில் நாங்கள் போராட்டங்களை முன்னெடுப்போம். அந்த போராட்டங்கள் கடந்த காலங்களிலே ஆட்சியாளர்களுடைய தூக்கத்தை கலைத்திருக்கிறது. ஷாகின் பார்க்கின்ற ஒரு பகுதியில் ஜனநாயக போராட்டம் நடக்குது. யார் இருந்தது? நம்மளை மாதிரி வயசான பெண்கள் தான் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அமித்ஷாவுக்கு ஒன்றுமே முடியல. ஐயோ பதறிட்டாப்ல, தூக்கம் கெட்டு போய் இவ்வளவு நாட்களாக எப்படி இவர்களால் முடிகிறது என்று. கொரோனா என்று சொல்லக்கூடிய பேரிடர் வரவில்லை என்று சொன்னால் இன்னைக்கு வரைக்கும் அவங்களால தூக்கம் கெட்டு தெரிஞ்சிருப்பாங்க. இந்த சமுதாயம் என்பது பல 100 ஆண்டுகளாக இந்த தேசத்தை அடிமைப்படுத்தி வைத்திருந்த வெள்ளையனை விரட்டி அடித்த சமுதாயம். அப்பனுக்கு அப்பனை எல்லாம் பார்த்தாச்சு. அமித்ஷாவுடைய அப்பனுக்கு அப்பனை எல்லாம் பார்த்த சமுதாயம். சர்வாதிகாரி என்று சொல்லக்கூடிய பிரவுனை பார்த்த சமுதாயம். மிகப்பெரிய ஒரு சர்வாதிகாரியா இருந்தவன். அதாவது பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை கொலை பண்றான்னா அங்க இருக்கக்கூடிய ராணுவமே ஒரு புரட்சியை மாறும். அந்த மாதிரி எல்லாம் எந்த நாட்டில் எவ்வளவு பெரிய அவன் கொம்பனா இருந்தாலும் இதை செய்ய முடியாது. ஆனால் இதையெல்லாம் பிரவுன் செய்தான். அவனையே சந்தித்த ஒரு சமுதாயம் இது. இந்த சமுதாயத்தை பூச்சாண்டி காட்டி 30 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறோம்,
இதுவரை உன்னுடைய அடக்குமுறை சட்டங்கள் எங்கள 10% இல்லை இல்லை 1% மக்களை கூட போய் சேரவில்லை. இந்த சமுதாயம் களத்திற்கு வந்தது என்று சொன்னால், ஜனநாயக போராட்டங்களை கையில் எடுத்தது என்று சொன்னால், வெள்ளைக்காரன் எப்படி பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடினானோ அதே நிலைத்தான் உங்களுக்கும் ஏற்படும் என்பதை ஒரு எச்சரிக்கையாக சொல்லிக்கொண்டு, அரசியல் சாசன சட்டம் எங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய உரிமைகளின் அடிப்படையிலே எங்களுடைய அந்த போராட்டங்கள் ஜனநாயக வழியிலே தொடரும். இந்த ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக நீ ஜனநாயகத்தை எந்த வழியில் வந்து அதற்கு மூடு விழா நடத்தி சர்வாதிகாரத்தை கையில் எடுக்கலாம் என்று நினைத்தாலும், அதே ஜனநாயகத்தின் வழியிலே உன்னுடைய சர்வாதிகார தனத்தை முறியடித்து ஜனநாயகத்தை நாங்கள் நிலைநாட்டுவோம் என்பதை சொல்லி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.